ஸோ அந்த ஜனநாயகன் இஷ்யூ வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூவாக போயிட்டே இருக்குது. ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸையும் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. மறுதணிக்கைக்கு போகிறதா சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அடுத்தது? இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் ஜனநாயகன் வழக்கு வந்திருக்கு. மறுபடியும் வந்து தனி நீதிபதியை விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வழக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து இந்த வழக்கை நாங்கள் திருப்பி பெற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து மனு வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. முதல் வழக்கை இன்றைக்கி வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆஷா ஏற்கனவே பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, தனி நீதிபதி அவங்க தான் வந்து இன்றைக்கும் வந்து நீதிபதியாக வந்திருக்காங்க. அவங்க மனுவை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த வழக்கு வாபஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, தணிக்கை குழுவினர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேவியேட் ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனைக்காண்டி இவங்க மேல்முறையீடுக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்கே வந்து எங்களையும் மனுதாரராக சேர்த்து தான் இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு கேவியேட் நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த வழக்கு, அதாவது அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு, அதுவே வந்து இன்றைக்கி வந்து திரும்ப பெறப்பட்டதுனால அந்த கேவியேட் மனுவையும் அவங்க வந்து திரும்ப பெற்றுருவாங்க. அதாவது வந்து சென்சார் அதிகாரிகள். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால மறுதணிக்கை பண்ணணுன்றதுனால தான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. மறுதணிக்கை பண்ணாமல் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு இவங்க கேட்டாங்க. மறுதணிக்கை பண்ணி தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சென்சார் சர்டிஃபிகேட் தீர்க்கமாக இருந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோர்ட்டு பிரச்சனையே டோட்டலாக முடிஞ்சிருச்சு.